This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏஐ காலத்திலும் இந்தியாவின் பாரம்பரியத்தை காக்க சூப்பர் வழி. 100 கோடியை அள்ளி தந்த கௌதம் அதானி. அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி குளோபல் இன்டாலஜி மாநாட்டில் பாரத அறிவு வரைபட திட்டத்திற்கு ரூபாய் 100 கோடி நிதியுதவியை அறிவித்துள்ளார். இந்திய நாகரிகம் அறிவை பாதுகாப்பதையும் இந்தியாவில் அறிஞர்களுக்கு ஆதரவளிப்பதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. ஒருங்கிணைந்த அறிவறிந்த அமைப்பாக, குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு சகாப்தத்தில் இந்தியாவின் நாகரிக அறிவை பாதுகாக்கவும் கட்டமைக்கவும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்றவாறு மேம்படுத்தவும் பாரத அறிவு வரைபடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஒரு தனி மனிதத்துவமான டிஜிட்டல் கட்டமைப்பு ஆக இருக்கும். கல்வி அமைச்சகத்தின் இந்திய அறிவு அமைப்புகளுடன் இணைந்து அதானி குழுமம் இந்தியாவில் இந்திய நாகரிக மொழிகள், தத்துவங்கள், அறிவியல் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் குறித்த உலகளவிய கல்வி ஆய்வு புத்துயிர் பெறுவதற்காக 3 நாள் குளோபல் இன்டாலஜி மாநாட்டை நடத்தியது. மாநாட்டில் முக்கிய உரை நிகழ்த்திய கௌதம் அதானி பாரத அறிவு வரைபடத்தை உருவாக்குவதற்கும் இந்த இந்திய அளவில் பணிக்கு பங்களிக்கும் அறிஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் 100 கோடி ஆரம்ப நிதி உதவியை அறிவிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அது ஒரு நாகரீக கடனை திருப்பி செலுத்துவதாகும் என்று தெரிவித்தார். இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக ஜோதிடர் மடத்தின் ஜகத்குரு சங்கராராய்ச்சியர் சுவாமி அவிமுத்தேஸ்வரநாத் சரஸ்வதி ஜி பங்கேற்றுள்ளார். ஆதிசங்கர நாராயச்சியாரின் ஆன்மீக அதிகாரத்தை தொடர்ந்து வரும் பாரம்பரியத்தை 46வது சங்கராச்சாரியார் இவர். சங்கராராய்ச்சியார் தனது உரையில், நான் சங்கராராய்ச்சியார் பதவியை ஏற்றபோது இந்திய விஸ்வகுருவாக மாறும்போதுதான் எனது பங்கு அர்த்தமுள்ளதாக மாறும் என்று கூறினான். இன்று கௌதம் அதானி இந்த முன்முயற்சி என்பது அந்த கனவிற்கு ஒரு பெரிய ஆதரவாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அகமதாபாத்தில் உள்ள அதானி கார்ப்பரேட் ஹவுஸில் 2025 நவம்பர் 20 முதல் 22 வரை குளோபல் இன்டாலஜி மாநாடு நடைபெற்றது. உலகமெங்கும் இந்தியாவில் துறைகள் சுருங்கி வரும் இந்த நேரத்தில் இந்தியாவின் அறிவு அமைப்புகளை மீட்டெடுத்து உலகிற்கு ஒரு உண்மையான ஆராய்ச்சி சார்ந்த இந்திய பார்வையின் மூலம் எடுத்துரைக்க இந்த முயற்சி முயல்கிறது. ஒரு நாகரிகம் அதன் கலாச்சாரம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான கட்டமைப்புகளை தீவிரமாக பாதுகாக்கவில்லை என்றால், மனித நடத்தை, கலாச்சாரம் மற்றும் அல்லது பாரம்பரியத்தை நோக்கி இல்லாமல் இயந்திரங்களின் அல்காரிதம்களின் குளிர் தருக்கத்தை நோக்கி வரையும். இந்த மாற்றம் அமைதியாகவும் படிப்படியாகவும் இருக்கும். மேலும் நாம் உணரும், கற்கவும் நமது சொந்த நாட்டை பகுத்தாய்வு செய்ய விதத்தை இந்த மாற்றி அமைக்கும் என்று கௌதம் அதானி மேலும் கூறுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.